தனியா அனுப்பிடணும். ஏன்னா அங்க சொல்றதெல்லாம் வந்து அவங்களோட சுயநலத்துக்காக எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து அங்க சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து கட்டுப்படணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து இவருக்கு பிடிக்காது. வியூக்கு ரொம்ப பிடிக்காது இதெல்லாம். அதனால அங்க எகெயின்ஸ்டா இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, இவர் வந்து இங்க ஃபாரஸ்ட்ல தனியா ஒரு ஹெர்மிட் பார்த்து இங்க கொண்டு வந்து உட்காத்தி வச்சுட்டாங்க. இவருக்கு வந்து என்னென்னலாம் டிரான்ஸ்லேஷன் ஒர்க் இருக்கோ அதெல்லாம் கொடுப்பாங்க. ஃப்ரைடே அவங்க கிட்ட வந்து 1 வீக்குக்கு உண்டான ஃபுட்டை கொண்டு வந்து கொடுப்பாங்க. பட் ஆனா அது போராது. அதனால தான் நான் டியூஸ்டே எடுத்துட்டு வரேன். அண்ட் மோரோவர் என்னோட பிரதரை வந்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது நான் பார்க்கணும். அவரை பார்க்காம என்னால இருக்க முடியாது. என்னோட ஸ்ட்ரென்த்தும் அவர் தான், என்னோட ப்ரொடெக்டரும் அவர் தான். அப்புறம் வந்து எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து என்னை கவனிச்சுக்கிறதும் அவர் தான். அதனால எங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் இவளுக்கு என்ன ஆச்சுனாக்கா, ஓ பரவாயில்ல, இவங்க 2 பேரும் பிரதர் ரிலேஷன்ஷிப் தானா. ஆனா இவங்க ரிலேஷன்ஷிப்பை பார்த்து எனக்கு உள்ளுக்குள்ள ஏன் ஒரு பொறாம குணம் வந்ததுன்ட்டு அவ செக் பண்ணுவா கிளார். அப்புறம் என்ன ஆகும்னாக்க, அன்னைக்கு வந்து அவர் வந்து ரொம்ப அழகா வந்து வீணை வாசிப்பாரு. வீணை வாசிக்கும் போது இவ பாடுவாளா, அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கானம். இவளுக்கு என்ன பண்ணுவா, கிளார் வந்து தன்னை அறியாமையே தன்னோட ஹேரை விரிச்சு போட்டுட்டு ரொம்ப அழகா எலிகென்ட்டா டான்ஸ் ஆடுவா. எல்சியும் இவளும் டான்ஸ் ஆடினால அந்த மாதிரியான டான்ஸ் இல்ல, ரொம்ப அழகா என்னமோ ப்ரொஃபஷனலா இவளுக்கு தெரிஞ்ச மாதிரி இவ டான்ஸ் ஆடுவா. டான்ஸ் ஆடி எல்லாம் முடிச்சுட்டு மியூசிக் நின்ன உடனே கிரவுண்ட்ல டப்புன்னு விழுந்துருவா. விழுந்துட்டு அந்த ஒரு மாதிரி அந்த அந்த பாட்டு, அந்த மியூசிக்கு இதெல்லாம் வந்து அவளோட பாடியில வந்து அந்த எனர்ஜி வந்து அப்படியே ஸ்டீம் மாதிரி ஃப்ளோ ஆகும்.